ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய பிளே ஸ்டோர் ஆப்பை நம்ம எப்படி அப்டேட் பண்றது சொல்லிட்டு பார்க்க போறோம். ஓகே, அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்க பிளே ஸ்டோருக்குள்ள போயிட்டு ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்றதா இருக்கட்டும் அல்லது அப்டேட் பண்றதா இருக்கட்டும், நீங்க பிளே ஸ்டோர்ல வந்து நீங்க பண்ணுவீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் பிளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்றேன். பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு கீழே இருக்கக்கூடிய சர்ச்சை கிளிக் பண்ணிட்டு மேல சர்ச் பாக்ஸ்ல நீ வந்து எதனா ஒரு ஆப் நேம் நீங்க டைப் பண்ணி அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணலாம், இல்லைனா அப்டேட் வந்து பண்ணலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ஆப்பை அப்டேட் வந்து பண்றேன். ஓகே, இப்போ இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு நான் டைப் பண்ணிட்டு அப்டேட் வந்து கொடுத்துக்கிறேன். இது போல நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த பிளே ஸ்டோருக்குள்ள வந்துட்டு ஒரு ஆப்பை வந்து நீங்க அப்டேட் வந்து பண்ணுவீங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க நம்ம பிளே ஸ்டோருக்குள்ள வந்துட்டு ஒரு ஆப் அப்டேட் பண்றோம். ஆனா பிளே ஸ்டோரை எப்படி அப்டேட் பண்றது சொல்லிட்டு இது வரைக்கும் உங்களுக்கு தெரியுமா? பட் தெரியாது. பட் இப்போ நம்ம எப்படி பிளே ஸ்டோர் அப்டேட் பண்றது சொல்லிட்டு பார்க்க போறோம். நீங்க பிளே ஸ்டோர் அப்டேட் பண்றதுக்கு மேல டாப்ல ரைட் சைட்ல உங்களுக்கு ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு. இந்த ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்க. ஓகே, நான் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். செட்டிங்ஸை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் பேஜ்ல இதுல வந்து பாருங்க அபவுட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அபவுட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. அபவுட் கிளிக் பண்ணிக்கிறேன். அபவுட் கிளிக் பண்ணி அப்படின்னா இதுல லாஸ்டா வந்து பாருங்க பிளே ஸ்டோர் வெர்ஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ கரண்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய அந்த பிளே ஸ்டோர் வெர்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து உங்களுடைய பிளே ஸ்டோர் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இதுல வந்து பாருங்க அப்டேட் பிளே ஸ்டோர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்டேட் பிளே ஸ்டோர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அப்டேட் பிளே ஸ்டோரை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஓகே, இப்போ நீங்க அப்டேட் பிளே ஸ்டோரை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இப்படி ஒரு பாப்பப் வந்து வரும். இப்போ இதுல வந்து பாருங்க நியூ வெர்ஷன் ஆஃப் கூகுள் பிளே ஸ்டோர் வில் பி டவுன்லோடட் அண்ட் இன்ஸ்டால் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கூகுள் பிளே ஸ்டோரின் புதிய பதிப்பு பதிவிறக்கம் செய்யப்பட்டு நிறுவப்படும் சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க வந்து டவுன்லோட் பண்ணி அவங்களே இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஆட்டோமேட்டிக்கா. ஓகே, இதுல வந்து பாருங்க அந்த டவுன்லோட் ஆகிறது இன்ஸ்டால் ஆகிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஷோ பண்ண மாட்டாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து நடந்துரும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்க அந்த பேஜ் விட்டு நீங்க பேக் போயிட்டு நீங்க திரும்ப மேல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகானை நீங்க கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் செட்டிங்ஸை கிளிக் பண்ணி இதுல இருக்கக்கூடிய அபவுட் மறுபடியும் கிளிக் பண்ணி கீழே லாஸ்டா இருக்கக்கூடிய பிளே ஸ்டோர் வெர்ஷன் அப்படின்னு இருக்கு பாருங்க. இதுல வந்து அப்டேட் பிளே ஸ்டோர் இருக்கு. நீங்க வந்து திரும்ப வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் பிளே ஸ்டோர் இஸ் அப் டு டேட் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்களுடைய பிளே ஸ்டோர் வந்து புதுப்பித்த நிலையில் உள்ளது சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து வந்துரும். ஏன் அப்படி வருது அப்படின்னா இப்போ வந்து நம்ம அப்டேட் வந்து பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அப்டேட் கொடுத்ததுனால நமக்கு வந்து இப்படி வந்து வருது. நம்மளுடைய பிளே ஸ்டோர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சக்சஸ்ஃபுல்லா அப்டேட் வந்து ஆயிடுச்சு. ஓகே, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்படிதான் நம்மளுடைய பிளே ஸ்டோர் வந்து அப்டேட் வந்து பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.